ஓம் சாந்தி. புருஷோத்தம சங்கமயுகத்தில் அழிவற்ற ஞான செல்வங்களை பாபா நமக்கு கொடுத்துட்டே இருக்கார். ஞான யோகத்தின் மூலமாக நமக்குள்ள ஆன்மீக செல்வங்களை பாபா நிரப்புறார். பாபா சொல்ற புத்திங்கிற பைய நிரப்பிக்கோங்க. இப்போ எவ்வளோக்கு நம்ம ஞானத்தை யோகத்தை நாம் சேமிக்கின்றோமோ, இந்த செல்வங்களை நடைமுறை செயலில் பயன்படுத்துகின்றோமோ, இந்த செல்வங்களை நாம் இந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு தானம் செய்கின்றோமோ, அந்த அளவுக்கு இந்த செல்வம் அதிகரித்து கொண்டே இருக்கும். இது அழியாத செல்வம். இது நம்ம கூடவே பல ஜென்மங்கள் வரக்கூடிய செல்வம். அதனால் இந்த செல்வத்தை நம்ம நல்லா சேமிக்கணும், சம்பாதிக்கணும், அதிகரிக்கணும், முன்னேற்றத்தில் நம்ம போகணும். இப்போ பாபா சொல்கிறாரு, இதுதான் மகாபாரத யுத்தத்தின் நேரம், இதுதான் கீதையின் காலம். இப்போ மீண்டும் அநேக தர்மத்தை அளித்து ஒரு சத்திய தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய நான் மீண்டும் கீதா ஞானம் குழந்தைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆக இந்த கீதா ஞானம் சகஜ ராஜயோகத்தின் மூலமாக நாம் ஆன்மீக செல்வங்களை நிரப்பிக்கொள்ளக்கூடிய நேரம் இதுதான். இப்போ நாம் தனக்குள் நிரப்பிக்கொண்டு சம்பூர்ண ஆத்மாவாக ஆக வேண்டும். 14/7/2022 மீठे बच्चे सब संग तोड़ मुझ एक बाप से योग लहावो. இனிமையான குழந்தைகளே, அனைத்து நட்பையும் துண்டித்துவிட்டு ஒரு தந்தையிடம் நீங்கள் யோகத்தை வையுங்கள். தும் மேரி புரிமே ஆச்சாய். நம்ம ஒரு பாபாவை நினைவு செய்ய செய்ய அந்த பாபா இருக்கக்கூடிய வீட்டுக்கு நாம் சென்று விடலாம். அந்துமதி சோகதி யோஜாய். அப்போ நீங்கள் கடைசியில் எந்த நினைவோடு இருக்கின்றீர்களோ அந்த நினைவின் ஆதாரத்தில் உங்களுடைய நிலை என்பது உருவாகும். கேள்வி, जो साइलेंस की अवस्था में जाने की पुरुषार्थ करते उनको क्या अच्छा नहीं लगता. யார் அமைதியில் இருப்பதற்கு முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன விருப்பமாக இருக்காது. உத்தர், உன்கி கடி கா ஆவாஜ் பி அச்சா நஹி லக்தா. அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சின்ன கடிகாரத்தினுடைய அந்த டிக் டிக் சவுண்டு கேட்டால் கூட அந்த சவுண்டு கூட அப்போ பிடிக்காது. क्योंकि स्वदेश में कोई भी आवाज नहीं है. ஏன்னா ஆத்மலோகத்தில் பரந்தாமத்தில் எந்த சப்தங்களுமே இருக்காது. इसलिए तुम वाणी से परे जाने की पुरुषार्थ करते हो. அதனால் நீங்கள் சப்தத்தை கடந்த நிலைக்கு போகிறதுக்குண்டான முயற்சி செய்கிறீங்க. तुम्हें अशरीरी हो अपने स्वधर्म में टिकना है. நீங்கள் அஷரீரியாக ஆகி உங்களுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். பாபா கி தேஷ் கோ பாபா சகித் யாத் கர்னா. பாபாவுடைய தேசத்தை மற்றும் பாபாவை நாம் நினைவு செய்ய வேண்டும். கீத், பக்தோं की फरियाद सुनो. பக்தர்களின் கூக்குரலை கேளுங்கள். பகவான் வாச் யஹி யோக் ஆஷ்ரம். பகவானுடைய மகா வாக்கியம் இது யோகா ஆசிரமம். தும் யஹா பைட்டே ஹோ யோக் கமானே. நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் யோகத்தின் மூலமாக நாம் வருமானத்தை ஈட்டுவதற்காக. एक परमात्मा तुम आत्माओं से ऑर्गन्स द्वारा बात कर रहे हैं. பரமாத்மா ஆத்மாக்கள் கிட்ட இந்த சரீரத்தில் பேசுகிறார். தும் ஆத்மா அபி கிஸ்கி யாத் மே பைட்டே ஹோ. ஆத்மாக்களாகி நீங்கள் இப்போ யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கீங்க? ஆத்மா कहते हम आत्मा तत्वम. हम सब आत्मा उस परमपिता परमात्मा की याद में बैठे हैं. ஆத்மா இப்போ என்ன சொல்லுது? நான் ஆத்மா, இந்த உடல் ஷரீரம் என்னுடையது. ஆத்மாக்கள் நாம் இப்பொழுது பரமாத்மா நினைவில் அமர்ந்திருக்கின்றோம். யோ கிஸ்னே சிக்காயா. பரமாத்மா நினைவில் அமரக்கூடிய இந்த ராஜயோகத்தை உங்களுக்கு யார் கற்பித்தார்? பகவான் வாச் மை சபி ஆத்மா கா பிதா ஹூ அத்வா ஃபாதர்.
பகவானுடைய மகா வாக்கியம், நான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக, ஃபாதராக இருக்கிறேன். मैं इस शरीर द्वारा तुमको योग सिखलाने के लिए टीचर बना हूँ. நான் இந்த ஷரீரத்தின் மூலமாக உங்களுக்கு யோகத்தை கற்பிப்பதற்கு ஆசிரியராக அமர்ந்திருக்கிறேன். एक तो सहज समझाती कहती जब जब अति धर्म ग्लानि होता है तब मैं आता हूँ. பாபா ரொம்ப எளிதாக நமக்கு எளிமையாக புரிய வைக்கின்றார். எப்பெல்லாம் தர்ம நிந்தனைகள் ஆகின்றதோ, எப்போ அதர்மங்கள் தலை ஓங்குகின்றதோ அப்பொழுது நான் வருகிறேன். वही कलप पहले वाला महावाक्य अति साधारण शरीर द्वारा रिपीट हो रहा है. கல்பத்திற்கு முன்னால் சொன்ன மகா வாக்கியம் பாபா இப்பொழுது மீண்டும் சாதாரண சரீரத்தை தாரணை செய்து அந்த ஷரீரத்தின் மூலமாக பாபா நமக்கு கூறுகின்றார். கத்து கலப்பலபி யகி மகா வாக்கிய உச்சராத்தி. அவர் சொல்றார், கல்பத்திற்கு முன்னாடி கூட நான் இந்த மகா வாக்கியத்தை உச்சரித்தேன். ஜிஸ்கி கீதா பனி ஹுயி ஹை, அதைத்தான் கீதை என்று உருவாக்கியுள்ளார்கள். तो जब धर्म ग्लानि होता है अथवा अनेक धर्म आए उपस्थित होता और देवता धर्म एकदम नाम निशान गुम हो जाता है. தர்ம கிளானி என்று எதை சொல்லப்படுகின்றதுன்னா, எப்போ அநேக தர்மங்கள் என்பது உருவாகி விடுகின்றதோ, தேவி தேவதா தர்மத்தினுடைய அடையாளம் கூட இல்லாத நிலை ஆகிவிடுகின்றதோ, அப்போ தர்ம நிந்தனைகள் ஏற்படுகின்றது. देवता धर्म वाले अपने को हिंदू कहने लग पड़ते हैं. தேவதா தர்மத்தினர் தன்னை ஹிந்து என்று கூறுகிறார்கள். बल पूजते देवताओं को लेकिन कहलाते अपने को हिंदू है. वो தேவதைகளை பூஜை செய்தாலும் தன்னை ஹிந்து என்று கூறிக்கொள்கிறார்கள். जिसे देवता धर्म की बदले हिंदू धर्म रिप्लेस हो जाता. தேவதா தர்மம் என்பதற்கு பதிலாக ஹிந்து என்ற பெயருள்ளதாக தர்மம் மாறிவிடுகின்றது. இஸ்கோ கத்தே தர்ம கிளானி. ஆகவே தன்னுடைய உண்மையான தர்மம் என்னங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஆகவே ஹிந்துன்னு சொல்கிறோம். இதைத்தான் தர்ம கிளானி, தர்ம நிந்தனை என்று கூறப்படுகின்றது. जब एक देवी धर्म की नाम निशान गुम हो जाता, उसके बदले अनेक धर्म मत मत निकल पड़ती है. அந்த ஒரு தேவதா தர்மம் என்பது முற்றிலும் மறைந்து விடும்போது அநேக தர்மங்கள், அநேக மடங்கள் என்பது உருவாகின்றது. வகி கலப்பலவல கீதா ரிப்பீட் ஹோ ரஹா ஹை. இப்போ அதே நேரம் போன கல்பத்தில் கூறிய அதே கீதையானது இப்பொழுது மீண்டும் ரிப்பீட் ஆகின்றது. பகவான் வாச் தூசரா தோ கோய் கஹ நஹி சக்தா. இது பகவானுடைய மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியத்தை வேறு யாரும் சொல்ல முடியாது. वही आकर फिर वही गीता के महावाक्य रिपीट कर रहा है. அவரே வந்து மீண்டும் இந்த கீதையை நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். एक महावाक्य और कोई शास्त्र में नहीं. இந்த மகா வாக்கியம் வேறு எந்த சாஸ்திரத்திலே இல்லை. गीता में भगवान वाच, भगवान खुद समझाते कहते हैं, जब अनेक धर्म हो जाता कलयुग के अंत आकर पहुँचते हैं. கீதையில் பகவானுடைய மகா வாக்கியம் பகவான் புரிய வைக்கின்றார். என்ன புரிய வைக்கின்றார்? எப்போ அநேக தர்மங்கள் என்பது வந்து விடுகின்றதோ, கலியுகத்தின் இறுதி என்பது நெருங்குகின்றதோ, கல்பத்தின் சங்கமம் என்பது ஏற்படும் போது நான் வருகிறேன். क्योंकि कलयुग को कहा जाता है तमो प्रधान, सती को सतो प्रधान. ஏன் பாபா இந்த சங்கமத்தில் வர்றாரு? எப்போ கலியுகம் இறுதி தமோ பிரதான நிலை உருவாகி விடுகின்றதோ, சத்தியுகங்கிறது சத்தோ பிரதான நிலை. ஆக தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக மாற்றுவதற்கு நான் இந்த சங்கமத்தில் வருகிறேன். அதனால் பாபா அது கல்பத்தின் சங்கமம் சொல்கிறார். जहाँ परमपिता परमात्मा गॉड गॉडेज राज्य अथवा देवी देवताओं का राज्य चलता है, वह भी इस स्टेज पर चलता है. பகவான் பகவதி, தேவி தேவதைகளை பகவான் பகவதின்னு சொல்கிறோம்.
அவங்களுடைய ராஜ்யம் இந்த பூமி என்ற மேடையில் தான் நடைபெற்றது. வைகுண்ட் கொய் தூசரா ஜஹானகி, வைகுண்டம் சொர்க்கம் என்பது வேற எந்த இடத்துலையும் இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், ஆகாயத்துக்கு மேலே ஏதோ உலகம் இருக்குது, அங்கே தேவதைகள் சொர்க்கம் இருக்குன்னு எண்ணி வந்தோம். ஆனால் பாபா என்ன சொல்கிறார், இதே பூமியில் கல்பத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ராஜ்யம் நடைபெற்றது. பாரத் में ही தேவி தேவதாओं का राज्य था, अब प्रलय हो गया. பாரதத்தில் தான் தேவி தேவதைகளின் அரசாட்சி நடைபெற்றது, இப்பொழுது அது மறைந்து விட்டது. परमात्मा को कहते गॉड इज नॉलेजफुल, ही ज्ञान का सागर, आनंद का सागर, सुख का सागर. கடவுளைத்தான் என்ன சொல்கிறோம், காட் இஸ் நாலேஜ்ஃபுல், அவர் தான் ஞான கடலாக, ஆனந்த கடலாக, சுகத்தின் கடலாக இருக்கின்றார். வேற யாரையுமே கடல்னு சொல்ல முடியாது. வக்கத்தே நாலேஜ் தேனே के लिए मुझे आना पड़ता है. அவரே இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த ஞானத்தை சொல்வதற்காக, குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்காக நான் வர வேண்டியதாக இருக்கின்றது. வேற யார்கிட்டையுமே இந்த ஞானம் என்பது இல்லை. जब तक वह स्वयं आकर नॉलेज न देवे तब तक कोई नॉलेजफुल बन नहीं सकता. எதுவரை ஸ்வயம் அவரே நமக்கு இந்த ஞானம் கொடுக்கவில்லையோ அதுவரை யாருமே நாலேஜ்ஃபுல் என்ற நிலை அடையல. इस गॉडली नॉलेज को ही फिलॉसफी कहा जाता है, जिससे आत्मा पावन बनती है. இந்த தெய்வீக ஞானத்தை தான் ஃபிலாசபி என்று சொல்கிறோம். இந்த ஃபிலாசபி மூலமாக தான் ஆத்மா தூய்மை அடைகின்றது. अब प्रश्न उठता तुम यहाँ किस लिए आए. இப்போ ஒரு கேள்வி எழுகின்றது, நீங்கள் எதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். तुम कल्प के मुवाफिक फिर से आए हो. நீங்கள் கல்பத்துக்கு முன்னாடி எப்படி வந்தீங்களோ அதே போல் फिर से மீண்டும் வந்துள்ளீர்கள். गॉड से नॉलेज, गॉडली नॉलेज प्राप्त कर पावन बनने के लिए, கடவுள்கிட்டிருந்து இறை ஞானத்தை கேட்டு நாம் அதன் மூலமாக பாவனமாக ஆகிறதுக்காக வந்திருக்கோம். एक नॉलेज प्राप्त करने के लिए इस गॉडली स्कूल में ज्वाइन होना पड़ेगा. இந்த தெய்வீக ஞானத்தை நாம் பெறுவதற்காக இந்த பள்ளியில் நாம் சேர வேண்டும். दूसरा कोई तो गॉडली नॉलेज दे नहीं सकता. வேறு யாருமே இந்த தெய்வீகமான இறை ஞானத்தை தர இயலாது. वो कहते हैं हम अब सबने गॉडली नॉलेज है, कौन सी नॉलेज. அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள்லாம் உலகத்தில் இருக்கக்கூடியவங்க, நாம் அனைவரிடமும் காட்லி நாலேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கொன்சி நாலேஜ், என்ன நாலேஜ் அவங்ககிட்ட இருக்கு. கதேத்தே ஈஸ்வர் சர்வவியாபி. அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, கடவுள் எங்கும் வியாபித்துள்ளார். लेकिन परमपिता परमात्मा कहती एक मिथ्या ज्ञान है, मैं तो सर्वव्यापी नहीं हूँ. ஆனால் பரம்பிதா பரமாத்மா என்ன சொல்கிறாரு, இது மித்யா ஞானம், இது கடவுள் எங்கும் வியாபித்துள்ளார். பட் பாபா என்ன சொல்கிறார் நமக்கு, நான் சர்வ வியாபி அல்ல. मैं जो हूँ जैसा हूँ तुम बच्चों को आगे प्रत्यक्ष होता. நான் யார், நான் எவ்வாறு இருக்கின்றேன், இவை அனைத்தும் குழந்தைகள் முன்னால் பிரத்யக்ஷமாகிறேன். जब तक मैं अपना ज्ञान स्वयं आकर ना सुनाऊं तब तक मुझे कोई जान नहीं सकता. எதுவரைக்கும் என்னை பற்றிய ஞானம் நானே நேரில் உங்களுக்கு கொடுக்கலையோ அது வரைக்கும் குழந்தைகளால் அறிந்து கொள்ள முடியாது. न कोई मेरे पास पहुंच सकता है. பாபாவை பற்றிய ஞானம் வேறு யாரும் தர முடியாது, வேறு யாரும் அவரை போய் அடைய முடியாது. इसलिए मुझे आना पड़ता है. ஆதலால் நான் வர வேண்டியதாக இருக்கின்றது. मैं आता हूँ कल्प के संगम पर बस. நான் வருவதே கல்பத்தின் சங்கம யுகத்தில். जब मैं आता हूँ तब ज्ञान देने वाला डॉक्टर ऑफ फिलॉसफी साधु महात्मा बहुत है. நான் எப்பொழுது இந்த ஞானத்தை தர வருகின்றேனோ
அப்பொழுது ஞானத்தை தரக்கூடிய டாக்டர் ஆஃப் ஃபிலாசபின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை சாதுக்கள் என்றும் மகாத்மாக்கள் என்றும் கூறப்படுகிறார்கள். जब मैं आता हूँ तब ज्ञान देने का डॉक्टर ऑफ फिलॉसफी साधु महात्मा बहुत है, वह भी ज्ञान देते हैं, हम सब परमात्मा है. இந்த மாதிரி சாது சந்நியாசிகள் தத்துவ ஞானத்தை தரக்கூடியவர்கள் தன்னை டாக்டர் ஆஃப் ஃபிலாசபின்னு சொல்லிக்கிறாங்க. பட் அவங்க என்ன ஞானம் தர்றாங்க? நாம் அனைவருமே பரமாத்மாக்கள். एक तरफ कहते परमात्मा एक, दूसरी तरफ उनके अनेक मते. ஒரு பக்கம் இறைவன் ஒருவர், கடவுள் ஒருவர்னு சொல்கிறாங்க, மறுபக்கம் அநேக வழிமுறைகள். கிஸ்கோ மனன சாஹியே, இதில் எதை நாம் ஏற்றுக்கொள்வது? உன்ஹோங்கோ கார்னே தோ மத் நஹி தியானா, அவர்கள் சொல்லக்கூடிய ஞானம் இறைவன் கொடுத்த ஞானம் அல்ல. एक तरफ गाड की एक मत, दूसरी तरफ इतने अनेक मत है. ஒரு புறம் இறைவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு உயர்ந்த வழி, மறுபுறம் அநேக வழிமுறைகள். तब परमात्मा कहती इतने सब अनेक मतों को खलास कर एक मत स्थापन करना मुझे आना पड़ता है. அதனால் பரமாத்மா இப்போ என்ன சொல்கிறாரு? அநேக வழிகளை சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. இந்த அநேக வழிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போது ஒரு வழி, உண்மையான வழி என்னன்னு அந்த ஒரு வழி சொல்வதற்காக நான், ஏன்னா பல வழிகள், பல குருமார்கள் பல பிறவிகளாக நமக்கு உபதேசம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது கேட்டு 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 ஆத்மா தாழ்ந்த நிலைக்கு தான் வந்துடுச்சு. ஏன்னா சத்தியம் என்னன்னு தெரியல. இப்போ சத்தியமான தந்தை சத்தியமான ஞானத்தை நமக்கு ஒரே ஒரு முறை தான் சொல்லித்தர வர்றாரு. அதுதான் சங்கம யுகம். கலப் கலப் एक प्रोग्राम मेरी है, அனாதி ஹோ, கல்ப கல்பம் இது எல்லாம் என்னுடைய நிகழ்ச்சி, இது நான் தான் செய்யணும், இது ஒரு அனாதியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. ஏக் மத் ஸ்தாபன் கர்னே முझे ஆனா படுத்தா, ஒரே ஒரு வழியை ஸ்தாபனை செய்வதற்கு நான் வர வேண்டியதாக இருக்கின்றது. கலப் கலப் ஏ ப்ரோக்ராம் மேரே அனாதி நூந்தா ஹுவா, ஒவ்வொரு கல்பமும் பாபா பிரம்மா சரீரத்தில் வர்றது ஃபிக்ஸ் ஆயிருக்கு, அனாதி. दूसरा किंग आदि तो 8-10 दिन का प्रोग्राम रखते, लेकिन परमात्मा को कलप कलप का प्रोग्राम अनादि गीता में नूंदा हुआ है. சிலர் ஏதாவது இப்போ நிகழ்ச்சிகள் ப்ரோக்ராம் செய்கிறாங்கன்னா 8 நாள் 10 நாள்னு செய்வாங்க. ஆனால் பரமாத்மாவுடைய நிகழ்ச்சி எத்தனை நாள் நடக்குது? ஒவ்வொரு கல்பத்திலையும் நான் சங்கம யுகம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான தருணத்தில் நான் வந்து வழிகாட்டுகின்றேன். ब्रह्मा की गुप्त वेश में है, ब्रह्मा तन में आकर कहते मैं वही कृष्णपुरी स्थापन करता हूँ. பிரம்மாவோட இப்போ குப்த வேடத்தில் இருக்கார் இல்லையா? ஸ்ரீ கிருஷ்ணனாக இருக்கக்கூடிய ஆத்மா 84 பிறவியில் பிரம்மா என்ற உடல் இருக்காருன்னு நம்ம தான் புரிஞ்சிட்டோம். அதனால் இப்போ பாபா சாதாரணமாக இருக்கார். பட் மீண்டும் சத்தியம் ஸ்தாபித்த உடனே மீண்டும் பாபா அங்கே உயர்ந்த கிருஷ்ணனாக பிறப்பார். ब्रह्मा गुप्त वेश में ब्रह्मा तन में आकर कहते मैं वही कृष्णपुरी स्थापन करता हूँ. இல்லை பாபா வந்து என்ன சொல்கிறாரு? நான் இப்போ மீண்டும் அதே பிரம்மாவுடைய உடலில் வந்து கிருஷ்ணபுரியை ஸ்தாபனை செய்கிறேன். ஜஹா ஹோலி காடேஜ் ராஜா ராணி ததா பிரஜா ஹோத், புனிதமான கடவுள்கள்னு தேவதைகளையும் சொல்கிறேன். ஆக்சுவலாக கடவுள் ஒருத்தர் தான் ஜோதி சுரூபமானவர். பட் இவங்களாம் தூய்மையாக வாழக்கூடிய காரணத்தினால் அவர்களையும் கடவுளுக்கு சமமாக மகிமை செய்கிறோம். ஜஹா ஹோலி காட் காடேஜ் ராஜா ராணி ததா பிரஜா ஹோத்தா ஹை. பாபா வந்து மீண்டும் அந்த கிருஷ்ணபுரி ஸ்தாபனை செய்கிறாரு. அங்கே தூய்மையான பகவான் பகவதி என்று சொல்லக்கூடிய ராஜா ராணிகள் பிரஜைகள் இருப்பாங்க. தோ வக் ஸ்தாபன் கர்னா फिर कृष्णपुरी रूप में वहाँ जन्म लेते ही, அது ஸ்தாபனை நடைபெறுகின்றது. அதுக்கப்புறம் கிருஷ்ணபுரி என்ற ரூபத்தில் அங்கே பிறப்பெடுப்பார்.
एक तो बिल्कुल साफ बता रहे बच्चे, अब वही गीता का एपिसोड ही रिपीट. பாபா கம்ப்ளீட்டாக ஓப்பனாக சொல்கிறார், குழந்தைகளே, நான் மீண்டும் அந்த தூய்மையான தேவி தேவதைகள் கிருஷ்ணபுரியை நான் ஸ்தாபனை செய்கிறேன். அந்த ஒரு கீதையினுடைய காலம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. मौत है सामने, इसलिए सभी संग तोड़ मुझे एक परमात्मा से योग लगाओ. இப்போ மரணம் என்பது எதிரிலேயே இருக்குது. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, புத்தியின் மூலமாக அனைத்து உறவுகளையும் துண்டித்துவிட்டு பரம்பிதா பரமாத்மாவாக என்னிடம் யோகம் செய்யுங்கள். அந்துமத்தே சோகதி யோக. இறுதி நேரம் உங்களுடைய மனம் எப்படி இருக்குமோ அதுக்கேற்றாற் போல தான் உங்களுடைய பிறப்பு இருக்கும். தும் மேரி பொறியுமே ஆஜாய். அப்போ நீங்கள் என்னுடைய பொறிக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். परमपिता इस तन में बैठ अपने बच्चों को, आत्माओं को कहते मीठे बच्चे. परमपिता परमात्मा இவருடைய சரீரத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய குழந்தைகள்கிட்ட ஆத்மாக்கள்கிட்ட பேசுகிறார். என்னென்னு, நீங்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள். मैं अपना अनादि प्रोग्राम प्रमाण आया. நான் என்னுடைய அனாதி ப்ரோக்ராம், அனாதி ப்ரோக்ராம்னா கல்பத்துக்கு முன்னாடி என்ன நடைபெற்றதோ அந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரத்தில் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். ஆப் வினாஷ் சாம்னே ஹே, இஸ்லே முஜ் பாப் சியோ ஹுலாஹாப். இப்போ வினாசம் இதில் இருக்கு, ஆதலால் தந்தையாக என்னிடம் யோகம் வையுங்கள். அத்வா சப் தேவி दीवा बुझकर एक दीवा जहावो तो मैं तुमको पाप से मुक्त कर अपने में बिठ. அதனால் இப்போ நீங்கள் என்ன பாபா சொல்கிறாரு, வினாசம் எதிரிலேயே. அதனால் அனைத்து தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் மறந்துடுங்க. ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து நீங்கள் யோகா எங்கிட்ட வைங்க. உங்களுடைய தேக சம்பந்தமான சம்பந்திகளையும் மறந்து விடுங்கள். சப் दीवा बुझकर एक दीवा जहावो तो मैं तुमको पापों से मुक्त कर अपने पास बिठा. ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு மற்ற எல்லா தீபம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடு. பாபா சொல்கிறார், எல்லா தீபத்தையும் அணைச்சிருங்கன்னு, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாபா லைட்டை மட்டும் போட்டு நாம் இப்போ யோகா பண்ணணும். யோகா பண்ணிங்கன்னா நான் உங்களை எல்லா பாவத்திலிருந்தும் முக்தி ஆக்கிடுவேன். इस दन द्वारा स्वयं परमात्मा बोल रहा. இந்த சரீரத்தின் மூலமாக ஸ்வயம் பரமாத்மா பேசி கொண்டுள்ளார். கைசே சக சம்ஜாத், எவ்வளோ எளிமையாக புரிய வைக்கின்றார். கத்தை பல் கர்மே ஜாக்கர் யோக லகாவோ. வாபஸ் தோ சப்கோ ஜானா है. நீங்கள் இப்போ போய் பாபா ரூமில் உட்காந்து யோகா பண்ணுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே வாபஸ் திரும்பி போயாகணும். ऐसे तो नहीं सिर्फ बुढ़े जाएंगे, बच्चे बच जाए. பாபா சொல்கிறாரு, வயதானவர்கள் மட்டும் போவாங்க, குழந்தைகள்லாம் தப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி கிடையாது. देखो जापान में बम छोड़ा तो छोटे बड़े जानवर पंछी सब मर गए. இப்போ உதாரணமாக பாருங்கள், ஜப்பானில் ஒரு பாம்பு போட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவர்கள், மிருகங்கள் எல்லாமே இறந்து போச்சு. யா சிறு புட்டே மறை, இல்லை வயசானவங்க மட்டும் செத்து போனாங்களா? வக்தோ சோட்டா ரிஹர்சல் தீ, அது சின்ன ஒத்திகை தான். அபி தோ போத் இம்ப்ரூவ்மெண்ட் ஹோ. இப்போ ரொம்ப அதில் என்ன ஆயிடுச்சு, முன்னேற்றம். அணுகுண்டுகளை ரொம்ப நுட்பமான குண்டுகளை தயாரிச்சிட்டாங்க. பாம்ஸ் தயார் ஹே, நிறைய பாம்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. हिस्ट्री रिपीट अवश्य होगा. उलह चरित्रम कट्टाय रिपीटा. तो तुम मुझ परमात्मा को याद कर. ஆகவே நீங்கள் பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்கள். दूसरा कोई, வேறு யாருமே என்னுடன் இல்லை. जैसे मीरा को ये गिरिधर का याद बैठा था. எப்படி மீராவுக்கு ஒரு கிரிதரனுடைய நினைவு, ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நினைவு இருந்தது. சப் லோக்லாஜ் குல் கி மரியாதா छोड़ दिया. மீரா
இந்த உலக மரியாதைகள், உலக மக்கள், சொந்த பந்தம், குடும்பம் என்ன சொல்லும், இது எதுவுமே அவங்க நினைக்கல. வைசே தும் முஜ் பரமாத்மா கோ யாத் கரோ. எப்படி ஒரு மீரா கிருஷ்ணன் மேலே அவ்வளோ அன்பு வச்சாங்க. சொசைட்டியில், சமுதாயத்தில் யார் என்ன சொல்வாங்கன்னு அவங்க சிந்திக்கல. அது போல் நாமளும் ஆகணும். वैसे ही तुम मुझ परमात्मा को याद करो, दूसरे जो मामा चाचा याद पड़ते उसको संन्यास करो. அதே போல் நீங்கள் இப்போ பரமாத்மாவாகி என்னை நினைவு செய்யுங்கள். மற்றபடி உங்கள் மாமா, சித்தப்பா, மற்ற தேக உறவினர்களுடைய நினைவுகளை சந்நியாசம் பண்ணு. எக்ஸப் கலியுக பந்தன் ஹி, இவைகள் யாவும் கலியுகத்தின் பந்தனங்கள். தும் மேரே சே யோக லகானே சே ஹி மேரே சே மில் சக்தி. நீங்கள் என்னுடன் யோகம் செய்வதன் மூலமாகத்தான் என்னை அடைய முடியும். जब अपने को बच्चा समझे बाबा से योग ला है तब तो खुशी है. எப்போ நீங்கள் குழந்தை என்பது புரிஞ்சுட்டீங்களோ அப்போ பாபா கிட்ட யோகம் செய்ய ஆரம்பித்தோம். ரொம்ப சந்தோஷம் வந்தது. लेकिन उल्टा योग लगाती तो खुशी नहीं आती. நாம் யோகத்தை முறையாக செய்ய, அந்த முறை தவறி செய்தோன்னா யோகா வராது. ஃபிசிக்கல் யோகா கூட பாருங்கள், ஆசனங்கள், பிராணாயம்கள் எதுவுமே அந்த மெத்தட் எப்படியோ அப்படி செஞ்சால் தான் அதனுடைய பெனிஃபிட் இருக்கும். ஏன் இந்த மாதிரி செய்யணுன்னா அதுக்கு பதில் அப்படி செய்யலாமே அப்படின்னு நம்ம மாறி செய்தோன்னா பலன் இருக்காது. யஹா பௌத் ஆத்தே கஹத்தே ஹமாரா மன் வஷ் நஹி ஹோதா. இங்கே அநேக பேர் என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய மனம் எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. வக் ஆனந்த் நஹி ஆத்தா. அந்த ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் வருவதில்லை. அப் ஆனந்த் கா ஷாகர் தோ பரமாத்மா ஹை, உன்சே யோக லக்தா நஹி தோ ஆனந்த் கைசே ஆய். இப்போ ஆனந்த கடல் என்பவர் அந்த பரமாத்மா. அவர்கிட்ட நீங்கள் யோகா பண்ணலைன்னா எங்கிருந்து உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும்? பாஸ்ட் கர்ம் கா அனுசார் சப்கோ அப்படி அப்படி புத்தி மிலி. கடந்த காலங்களின் அனுசாரமாக அனைவருக்கும் அவரவர்களுடைய புத்தி கிடைத்துள்ளது. இசை பரமாத்மா கியா கரே. இதில் பரமாத்மா என்ன செய்வார்? பரமாத்மா சப்கா இக்கட்டா படாத்தா है. कोई तो यहाँ पढ़कर फिर पढ़ाने लग पड़ा. பரமாத்மா இங்கே அனைவருக்கும் ஒன்றாக தான் பாடம் சொல்லித்தரார். சில குழந்தைகள் இங்கே படிச்சுட்டு மற்றவர்களுக்கு சொல்லித்தரதில் ஈடுபடுறாங்க. कोई तो पहले पोते में ही मुंची हुई एक भी बुद्धि की चमत्कार है. ஆனால் சில குழந்தைகள் இன்னும் நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்ளாமல் குழப்பத்திலேயே இருக்காங்க. காரணம் என்ன? புத்தி. புத்தியினுடைய சக்தி, புத்தியினுடைய கூர்மை, புத்தி திவ்யமாக இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு புத்தி ஹையஸ்டாக இருக்கோ அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்க முடியலன்னா புத்தி சரியில்லை. क्लास में कोई भी पहला नंबर आते कोई फेल होता क्यों? வகுப்புகளில் ஒரு சிலர் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்குறாங்க, ஆனால் ஒரு சிலர் ஃபெயிலே ஆயிடுறாங்க. ஏன்? क्योंकि புத்தி का सारा मदार, அனைத்துக்கு ஆதாரம் என்ன? புத்தி தான். इसमें परमात्मा क्या करे. இதில் பரமாத்மா என்ன செய்வார்? सबकी तीक्ष्ण புத்தி करे तो पहला नंबर आज. எல்லாருடைய புத்தி ரொம்ப கூர்மையான புத்தியாக பரமாத்மா ஆக்கிட்டாருன்னா எல்லாரும் ஃபஸ்ட் நம்பரில் வந்துடுவாங்க. जब पर कोई पर ग्रहचार होता तो कितना भी दवाई करो उसका असर नहीं हो. யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா இப்போ அவங்களுக்கு நம்ம எவ்வளோதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் மருந்து கொடுத்தாலும் அதனுடைய தாக்கம் அவங்களுக்கு ஏற்படுறதில்ல. उतरने के टाइम आती तो मिट्टी चमटी से भी बीमार ठीक हो जाता. அந்த நோய் போகணும் அப்படிங்கிற அந்த நேரம் வரும்போது சாதாரண ஒரு மண்ணை கொடுத்தா கூட அவங்களுக்கு என்ன ஆகிடும்? வியாதி சரியாயிடும். जब समय आएगा तो पॉइंट भी किसकी बुद्धि को टच हो जाए. நேரம் வரும்போது
பாபா சொல்லக்கூடிய ஞான கருத்துக்கள் புத்திக்கு டச்சா. अभी कोई नहीं सुनते, இப்போ யாரும் கேட்க மாட்டேங்கிறான். ஆகே சல் சுன்னை के लिए लग पड़ेंगे. ஆனால் போக போக இந்த ஞானத்தை கேட்பதற்காக நிறைய பேர் வருவாங்க. इसमें हमको राजी रखना पड़ता है. அதனால் இப்போ யார் வர்றாங்களோ ஓகே, கடைசி நேரத்தில் வர்றாங்களோ ஓகே, இதில் நாம் திருப்தியாக. परमात्मा के आने जाने ज्ञान सुनाने के गति ही न्यारी है. பரமாத்மா இந்த சரீரத்தில் வர்றது போகிறது, அவர் இந்த சரீரத்தில் வந்து ஞானம் சொல்கிறது, இதெல்லாம் முற்றிலும் ஒரு தனிப்பட்ட விஷயம். दूसरी मुरली, அடுத்த முரளி. ஓம் சாந்தி. घड़ी कभी आवाज नहीं चाहिए. பாபா இந்த கடிகாரத்தினுடைய சப்தம் கூட விரும்பல. கடைசி நேரம் வர வர பாபா ரொம்ப சைலண்டில் ஏகாந்தத்தில் இருந்தார். ज्ञान सुनाने की गति ही न्यारा है. ஞானம் சொல்லக்கூடிய முறையே தனிப்பட்டதாக இருக்குது. घड़ी का आवाज नहीं, கடிகாரத்தினுடைய சப்தம் கூட வேண்டாம். अभी हमारा वानप्रस्थ वाणी से परे अवस्था है. இப்போ நம்முடைய நிலை வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம்னா என்ன? சப்தங்களை கடந்த நிலை. हम वाणी से परे जाते इनकॉर्पोरियल वर्ल्ड जहाँ आत्मा रखती. நாம் சப்தத்தை கடந்த நிலைக்கு சொல்கிறோம், அதுதான் இன்கார்போரியல் வேர்ல்டு, ஆன்மீக உலகம் சொல்கிறோம். அங்கே ஆத்மாக்கள் தான் இருக்கும். வஹா வாணி நெகி, அங்கே சப்தங்கள் இருக்காது. सुप्रीम साइलेंस है, तो इस साइलेंस अवस्था में पहुंचना चाहिए पुरुषक. பரமாத்மா யாரு? சுப்ரீம் சைலன்ஸ், பரம அமைதியானவர். அந்த சுப்ரீம் சைலன்ஸ் என்ன பண்ணுறாரு? ரொம்ப அமைதி நிறைந்தவர், வானப்பிரஸ்த நிலையில் இருக்கார். இப்போ அவர் வந்து நம்மளை சப்தத்தை கடந்த நிலைக்கு அழைச்சிட்டு போகிறார். வானப்பிரஸ்தம் என்றாலே निर्वाण देशम, जहाँ हम तुम और सारी दुनिया की सोल निवास कर. அந்த நிர்வாண தேசத்தில் ஷரீரம் என்ற ஆடை இல்லாமல் ஆத்மா பிந்து சுரூபமாக இருக்கும். அங்கே தான் நீங்கள் நான் எல்லாருமே இருப்போம். एक கார்போரியல் வேர்ல்டு तो पार्ट बजाने के लिए स्टेज. இது ஸ்தூலமான உலகம். இங்கு நம்முடைய நாடகத்தின் பங்கை நடிப்பதற்காக இந்த மேடை கிடைத்திருக்கின்றது. பாக்கி பிகர் பார்ட் வஹா ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம் நஹி ஜாக்கர். பாபா சொல்கிறார், அது ரொம்ப இனிமையான அமைதி. இந்த இனிமையான அமைதியான உலகத்தில் எல்லா ஆத்மாக்களும் போய் அமைதியாக வசிப்பார்கள். ஏ சாக்கார் கேல் செல்தா. இந்த உலகம் சாக்கார உலகம். இந்த சாக்கார உலகத்தின் விளையாட்டு நடைபெறுகின்றது. ஆகாஷ் தத்துவமே और आत्मा का देश है महातत्व. वो बहुत दूर देश, ஆகாய தத்துவம்னு சொல்கிறோம். அதாவது ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய தேசம் மகா தத்துவம் சொல்கிறோம். அந்த மகா தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த தேசம் வெகு தொலைவில் உள்ளது. तो उस साइलस देश योग लहाए बैठ. அந்த அமைதி நிறைந்த வெகு தொலைவில் உள்ள ஆத்மலோகம், பரந்தாமம், சாந்தி தேசம், அந்த இடத்துல தான் நம்ம நோக்கி என்ன பண்ணோம்? யோகம் செய்ய வேண்டும். उनको घड़ी का आवाज भी अच्छा नहीं लगा. பாபா மீண்டும் சொல்ற, அவங்களுக்கு கடிகார சவுண்டு கூட அப்போ பிடிக்காது. इसको कहा जाते अपने असल देवता धर्म का ठिकाता अशरी हो रहना. இதைத்தான் என்னன்னு சொல்லப்படுகின்றது? நீங்கள் உங்களுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருந்து अशरियाह आगिविडुंगल. अपने बाबा की देश को बाबा सहित याद करना. இப்போ உங்களுடைய பாபாவின் தேசத்தை நம்ம பாபாவுடைய நினைவிலிருந்து போய் சேரணும். अपना बाबा दूर देश के रहने वाला है. நம்முடைய தந்தை தூர தேசத்தில் வசிப்பவர்கள். वहाँ से आते इस पराई देश में.
அங்கிருந்து தான் இந்த மாற்றானுடைய தேசத்தில் வருகிறார். பராய் தேஷ்மே கியூ ஆத்தா ஹை, மாற்றானுடைய தேசத்தில் ஏன் அவர் வர்றாரு? அப்பனி பாதுஷா ஸ்தாபன் கர்னா, தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. குப்த வேஷ்மே ஆத்தா ஹை, குப்தமான வேஷத்தில் தான் அவர் வர்றாரு. உன்கா பார்ட் இன்கோகினட்டோ ஹை, அவருடைய பார்ட்டே என்ன? ரொம்ப குப்தமான பார்ட், அதனை இன்காகினிட்டோன்னு சொல்கிறோம். जैसे तुम्हारा पुराना शरीर है, ऐसे मुझे भी पुराना शरीर में प्रवेश कर पुरानी सृष्टि का विनाश, नई देवी सृष्टि स्थापन करना पड़ता है. எப்படி பாபா இந்த பழைய தேகம் என்ற பிரம்மா சரீரத்தில் குப்தமாக வந்திருக்கார், எப்படி நீங்கள் உங்கள் சரீரத்தில் ஆத்மா குப்தமாக இருக்கின்றதோ அதை போல் நான் இந்த சரீரத்தில் குப்தமாக வந்துள்ளேன். பழைய சரீரத்தை அவர் கடனாக பெறுகிறார். யஹா நயா திவ்ய ஷரீர் ஆயே கஹாசே, கலியுகத்தில் புதிய சரீரம், திவ்யமான சரீரம் எங்கே கிடைக்கும்? तो वक्त भी इन पुराना शरीर जिस धन से कृष्ण की राजधानी स्थापना कर, பாபா சொல்ல, நான் இந்த பழைய சரீரத்தில் வந்து கிருஷ்ணனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறேன். तो इनके पास जो आते हैं उनको पाला साक्षात्कार उस வைகுண்ட का आता. யார் வந்து இந்த பிதாஸ்ரீ பிரம்மா கிட்ட வர்றாங்களோ அவர்களுக்கு முதல்ல பாபா என்ன செய்விக்கின்றார்? வைகுண்டத்தின் சாட்சாத்காரம். வைகுண்ட் की बल लीला रसम रिवाज देखो, வைகுண்டத்தினுடைய பழக்க வழக்கத்தை பாருங்க. अथवा विष्णु का साक्षात्कार कर, அதாவது விஷ்ணுவுடைய சாட்சாத்காரம் ஏற்படுகின்றது. வைகுண்ட் की बाल लीला ராஸ் லீலா தேக்தி, வைகுண்டத்தில் இந்த குழந்தைகள் ராஸ் ஆடுவாங்க, ராஸ் லீலான்னு சொல்லுவாங்க. அத்வா விஷ்ணு का साक्षात्कार कर, இந்த மாதிரி பாபா சாட்சாத்காரங்கள், தேவி தேவதைகள் ராஸ் ஆடுறது, விஷ்ணுவுடைய காட்சி தெரிவது, இதெல்லாம் சாட்சாத்காராச்சு. வைகுண்ட் का बाल लीला रस रास लीला देखना है अथवा विष्णु का साक्षात्कार करते, क्योंकि अगर सुप्रीम सोल का साक्षात्कार कराए तो वक्त समझ नहीं सकेंगे ये क्या चीज है. பாபா தன்னுடைய ரூபத்தை காட்டியிருந்தால் மக்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஒரு சின்ன புள்ளி காட்டினா என்ன தெரியும்? அதனால் சிவபாபா பிரம்மா சரீரத்தில் வந்த உடனே விஷ்ணுபுரி காட்சி, ராதே கிருஷ்ணனுடைய காட்சி, தேவி தேவதைகள் ராஸ் லீலா ஆடுறது, இந்த மாதிரியான காட்சிகளை தான் காட்டியிருக்காரு. பல் பூஜா கர்த்தே லேக்கின் ஜானா கொய் நகி, பூஜை செய்தாலும் கூட யாருமே வாபஸ் திரும்பி போகலை. ஒத்து கத்தி பரமாத்மா சர்வ வியாபி. பாபா வந்து சொல்கிறாரு, அவங்க பரமாத்மா சர்வ வியாபின்னு சொல்கிறாங்க. பூஜை செய்கிறாங்க, சாஸ்திரங்கள் படிக்கிறாங்க, ஆனால் யாரும் பரந்தாமம் வாபஸ் திரும்பி போகலைன்னா போக முடியாது, வழி தெரியாது. ஏன்னா அவங்க தவறான ஞானம் கொடுத்துட்றாங்க. பரமாத்மா சர்வ வியாபின்னு. तो सब परमात्मा, परमात्मा सर्वव्यापीना இப்போ எல்லாமே परमात्मा ஆயிட்டாங்க. बाकी शिवलिंग के ऑक्यूपेशन को कोई पता नहीं है. हमारा परमात्मा जो आकर स्थापना विनाश पालना करना अर्थ 3 रूप धारण करते. மற்றபடி சிவலிங்கத்தை காட்டுறாங்க. அந்த சிவலிங்கத்தினுடைய தொழில் இல்லை, அவர்தான் பரமாத்மா, அவர்தான் ஸ்தாபனா பாலனா வினாஷ் என்ற இந்த 3 காரியங்கள் செய்விக்கிறார். அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது. அமர பரம பிதா ஹே ஆக்கர் ஸ்தாபனா, நம்முடைய பரம பிதா தான் வந்து ஸ்தாபனா காரியத்தை செய்கிறார். वक्त इस शरीर में आकर अपना ऑक्यूपेशन बताते और कहते हैं जिसको वैकुंठ की बादशाह का वारिस बनना हो तो यहाँ आकर मेरा बच्चे बने. இந்த நேரத்தில் தான் அவர் தன்னுடைய ஆக்குபேஷன், தான் செய்யக்கூடிய காரியத்தை செய்கிறார். வைகுண்ட ராஜ்யத்தை உருவாக்குறார். இப்போ யாரெல்லாம் வாபஸ் திரும்பி போகணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ நீங்கள் என்ன பண்ணணும்? இவர்கிட்ட வாங்க.
यह आत्मा भी है सभी मैली सोल्स को प्यूरिफाई बनाने, சம்பூர்ண நிர்விகாரி बनाए. எப்போ நம்ம பாபா குழந்தைகளாக ஆகின்றோமோ அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அனைத்து ஆத்மாக்களையும் பியூரிஃபை பண்ணுறார், தூய்மைப்படுத்துகிறார். தூய்மைன்னு என்ன, சம்பூர்ண நிர்விகாரி ஆக்குறார், விகாரமே அற்றவர்கள் ஆக்குறார். அப்படி ராஜதானி மே லே ஜாவுங்கா, நான் தூய்மையாக்கி நம்முடைய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வேன். ஆத்தே சபி மைலி சோல்ஸ், இவர் வரும்போதே ஆத்மாக்கள் எல்லாமே அழுக்காக மாறிடுறாங்க. சோல் பி பியூர் தோ 5 தத்து பி பியூர் ஹோதா. பாபா என்ன செய்கிறாரு, ஆத்மாக்களை தூய்மைப்படுத்தி பஞ்ச தத்துவத்தையும் தூய்மைப்படுத்துகிறார். இஸ் பிரகிருதி கோ பி பாவன் பஞ்சத், இந்த இயற்கை கூட அவர் தூய்மையாக ஆகிறார். ஹை ஹி டைட்டி வேர்ல்ட் ஃபிர் கியா, அந்த உலகமே தெய்வீகமான உலகம். இஸ் சமய பக் டைட்டிசம் கி ஃபிலாசபி கும் ஹோ ஜாத்தா, இந்த நேரத்தில் அந்த தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரங்கள் என்பது அனைத்தும் மறைந்து விடுகின்றது. ऊपर आकाश में कहाँ देवता रहते, लेकिन उनकी चित्र यहाँ, தேவதைகள் எங்கே ஆகாயத்தில் எங்கேயா வசிக்கிறாங்களா? கிடையாது. ஏன்னா அவங்களுடைய சிலைகள் இங்கே தான் காட்டப்பட்டிருக்கு. ஹிஸ்ட்ரி யஹா ஹை தோ ஜரூர் யஹா ஹோ கயா. சிருஷ்டிங்கிறது ஒன்று தான், இங்கே தான் தேவதைகள் வசிப்பாங்க, வாழ்வாங்க. அதனால் இந்த சிருஷ்டியில் பாபா நமக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. एक दुनिया तो सदा चलती रहे, இந்த உலகம் சதா இயங்கிக் கொண்டே. பிரளய तो तब होती नहीं, ஒரு பொழுதுமே பிரளயம் என்பது ஏற்படாது. आवाज होती है सभी सोल्स चली जाती. எப்போ விநாசம் ஏற்படுகின்றதோ நாலாப்புறம் ஒரே கூக்குரல் சப்தங்கள் வரும், அப்போ எல்லா ஆத்மாக்கள் போயிடுவாங்க. பாக்கி தேவி தர்மம் यहाँ स्थापन हो, அதுக்கப்புறம் இங்கே தெய்வீக தர்மம் ஸ்தாபனை ஆகிவிடும். जैसे अनाज होता तो सब नहीं खाया जाता, बहुत खाया जाते, थोड़े बहुत बचाए. எப்படி தானியம் அரிசி நிறையா இருக்குன்னா அதுக்காக நிறையா இருக்குன்னு எல்லாம் ஒருத்தரே உட்காந்து சாப்பிட முடியாது. யாருக்கு பசியோ அவங்க தான் எடுத்து சாப்பிடுவாங்க. नहीं तो बीज कहाँ से आवे, अगर प्रलय हो जाता अनाज भी कलास. சப்போஸ் பிரளயம் என்பது ஏற்பட்டு விட்டால் அந்த தானியங்கள் கூட நமக்கு எங்கிருந்து கிடைக்கும், எல்லாமே விநாசமாயிடும். फिर बोने के लिए अनाज कहाँ से आवे जो दूसरा निकले. பிரளயம் ஆயிடுச்சு, எல்லா தானியங்கள் அதில் போயிடுச்சுன்னா மீண்டும் விதைக்கிறதுக்கு நமக்கு எங்கிருந்து தானியம் கிடைக்கும்? ஸோ அனாஜ் भी जैसे अनादि है वो तो मनुष्य भी है. எப்படி மனிதர்கள் அனாதியோ அதை போல் இந்த அரிசி தானியங்கள் கூட அனாதி. तो परमात्मा जैसे कुछ बीज बचे बाकी सबको ले जाते हैं, जिसमें फिर सृष्टि वृद्धि होती है. பரமாத்மா என்பவர் இதோ கொஞ்சம் படைக்கின்றார், படைத்தல் காரியம் செய்கிறார். சிருஷ்டி என்பது இது ஒன்றுதான். बाप कहते मैं अनेक धर्म विनाश कर एक धर्म स्थापन कर. பாபா சொல்றார், நான் அநேக தர்மத்தை அழித்து ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன். ஐசே தோ கஹ்தே நஹி மை பிரளய் கர் தேர். பாபா ஒரு பொழுதும் இப்படி சொல்கிறது கிடையாது, நான் பிரளயம் பண்ணுறேன். பிரளயம்னா என்ன, உலகம் முழுவதும் நாலா பக்கம் தண்ணியே தண்ணி, தண்ணிக்குள்ளே எல்லாம் மூழ்கிடும், ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா அப்படி நடக்காது. सबका अंतिम जन्म फिर मृत्यु में कोई जन्म नहीं हो. இது எல்லாருக்கும் கடைசி ஜென்மம். இந்த ஜென்மத்துக்கு அப்புறம் மரண உலகத்தில் யாருக்கு ஜென்மம் கிடையாது. सब चले எல்லாருமே போயிடுவாங்க. उसमें थोड़े बच जाते जिससे धीरे धीरे बढ़कर त्रेदांत में 63 करोड़ देवी देवता होती. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, இது வளர்ச்சி அடைகின்றது. திரேதா யுகத்தினுடைய கடைசி வரைக்கும் 33 கோடி தேவி தேவதைகள் ஆகிறாங்க. फिर दूसरे नंबर आते जाते
அதுக்கப்புறம் மற்ற தர்மத்தினுடைய நான் வரிசை பிரகமாக வர்றாங்க. उनमें भी ऐसे ही धीरे धीरे वृद्धि மற்ற தர்மங்கள் கூட இதே போல் படிப்படியாக வளர்ச்சி அடைகின்றது. एक ड्रामा बना राज भी तुमको आलमिटी बाबा कर बताते. இந்த நாடகம் உருவாக்கப்பட்டது. ஆல்மைட்டி அத்தாரிட்டி நமக்கு இதில் புரிய வைக்கிறார். தீரே தீரே விருத்தி ஹோத்தி ஜாதி, படிப்படியாக இதெல்லாம் வளர்ச்சியாகின்றது. ட்ராமா का राज तुमको आलमिटी बाबा कर बताते. இந்த நாடகத்தின் ரகசியத்தை ஆல்மைட்டி பாபா நமக்கு கற்றுத் தருகிறார். इसलिए इसको कहा जाता है गॉडली नॉलेज. ஆகவே தான் இதனை தெய்வீக ஞானம், இறை ஞானம் என்று கூறப்படுகின்றது. दूसरा कोई भी एक नॉलेज तुमको नहीं मिल. மற்ற யாருமே நீங்கள் எங்கே போனாலும் இந்த ஞானம் என்பது கிடைக்காது. बल कितना भी घूमो किसको इस नॉलेज को पता नहीं. நீங்கள் எங்கே வேணால் சுற்றுங்க, எங்கே வேணால் போய் தேடுங்க, இந்த ஞானம் வேறு யார்கிட்டையும் கிடையாது. वो बस इस समय की तुमको यहाँ मिल सकती है. ஆக இந்த நேரம் இந்த டயத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. बल कितना भी घूमो, நீங்கள் எங்கே வேணால் சுற்றுங்க, இஸ் நாலேஜ் को पता नहीं, இந்த ஞானம் வேறு யாருக்கு தெரியாது. इसी समय तुमको यहाँ मिल, இந்த நேரம் இங்கே தான் பாபா நமக்கு கொடுக்குறார். परमात्मा यहाँ देवी राज बना रहा. परमात्मा இங்கே தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய. बस इस समय तुमको यहाँ मिल सकती है. இந்த நேரம் உங்களுக்கு இந்த ஞானம் இங்கே கிடைக்கின்றது. परमात्मा यहाँ देवी सीजरा बना रहा. परमात्मा இங்கே தெய்வீக வம்சத்தினை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். परमात्मा कहते अगर तुम इस रॉयल घराने में जाना है तो अपना सब मेरा हवाला कर दो. பரமாத்மா இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் அந்த தெய்வீக வம்சத்தில் வர வேண்டும் என்றால் நீங்கள் இப்போ என்னுடையவர்களாக ஆகுங்கள், என்கிட்ட எல்லாத்தையும் அர்ப்பணம் செய்து விடுங்கள். உசே பியூரிஃபை பனாய வைகுண்ட் में ரிட்டர்ன். இங்கே எல்லாமே நான் சுத்தமாக்கி இதனை வைகுண்டத்தில் ரிட்டர்னை நான் கொடுப்பேன். एक जो जानते हो बाबा भी आया है कलब के बात आए. யார் இதை புரிஞ்சிருக்காங்களோ, இது பாபா பிரம்மாவின் சரீரத்தில் ஞானம் கொடுத்து நம்மை தேவி தேவதைகளாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சிட்டாங்கன்னா என்ன ஆகும், மற்றவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா, எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். बाकी जो बीड़ी सिगरेट शराब आदि पीते रहते उनको होली नहीं कर. மற்றபடி யார் பீடி சிகரெட்டு மதுபானம் இதெல்லாம் பயன்படுத்துகின்றார்களோ அவர்களை புனிதமானவர்கள்னு சொல்ல முடியாது. तुमको इसमें डबल अहिंसक मिल. இதில் நீங்கள் எல்லாரும் இரட்டை அஹிம்சர்களாக ஆகிறீங்க. गुरु को पता नहीं बाप भी है, दोनों वर्षा तुम ले, तुमको इनसे डबल आशीर्वाद मिलता है. பாபா சொல்கிறாரு, அவங்க எல்லாரும் தவறான பழக்க வழக்கத்தில் இருக்காங்க, அதனால் அவங்க தூய்மையாக ஆக முடியாது. ஆனால் இங்கே பாபா நமக்கு பாடம் கற்பித்து கொண்டிருக்கின்றார். தந்தையாக ஆகி நம்மை பாதுகாக்கின்றார், நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். டபுள் ரூபத்தில் ஆசீர்வாதம், அப்பாங்கிற ரூபத்திலேயே ஆசீர்வாதம் பண்ணுறாரு, குரு रूपத்திலே ஆசீர்வாதம் பண்ணுறார். ஓ ஆல்மைட்டி பாபா इस तन द्वारा तुमको स्थूल सूक्ष्म परवरिश करते रहते हैं. அவர் ஆல்மைட்டி பாபா, சர்வ சக்திகள் நிறைந்தவர் இந்த தந்தை. அவர் இந்த சரீரத்தில் அமர்ந்து ஸ்தூலம் சூக்ஷ்மம் ரெண்டு ரூபத்திலே நமக்கு பரிபாலனை செய்து வருகிறார். इसलिए कहते हैं इसको अवाला कर दो. அதனால தான் இப்போ பாபா சொல்கிறாரு, இவர்கிட்ட எல்லாம் अर्पण ஆகிடுங்க. तो ज्ञान अमृत से पवित्र बनाए अपने साथ ले. ஞான அமிர்தத்தின் மூலமாக எல்லாரையும் பவித்திரமாக்கி கூட அழைச்சிட்டு போகிறாரு. इसी को कहा जाते जीते जी मरना. இதைத்தான் வாழ்ந்து கொண்டே இறப்பது என்று சொல்லப்படுகின்றது.
लेकिन एक तो बहुत मीठी मौत. ஆனால் இந்த மரணம் ரொம்ப இனிமையான மரணம். இது வாழ்ந்து கொண்டே இறந்து விடுவது. जो अपने असली बाप की गोद में आ जाते. அப்படிப்பட்டவர்கள் உண்மையான தந்தை யார் என்று அறிந்து அவருடைய மடியில் வந்துடுறாங்க. கித்னா அச்சா சம்சாயா, எவ்வளோ நல்ல பாபா புரிய வைக்கின்றார். கித்னா சம்சா, எவ்வளோ புரிய வச்சிருக்காரு. फिर भी कर देते மன்மனா பவ மத்தியாச்சித் பவ. அதனால் கடைசியில் பாபா என்ன சொல்கிறாரு, என்னையே நினைவு செய்யுங்கள், நான் தரக்கூடிய ஆஸ்தி. அதான் மன்மனா பவ மத்தியாச்சித் பவ. अच्छा நல்லது. मीठी मीठी सिकिलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. இனிமையிலும் இனிமையான காணாமல் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणेकुंडाना मुख्य सारम. अपनी असली धर्म में ठीक अशरीरी बन बाबा की देश को बाबा सहित याद करता है. இப்போ நம்முடைய உண்மையான சுய தர்மத்தில் நிலைத்து அஷரீரியாக ஆகி பாபா தேசத்தில் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சைலன்ஸ் में रहना है, शांतिயாக இருக்க வேண்டும். रॉयल घराने में आने के लिए अपना सब कुछ बाप को हवाला कर प्यूरिफाई बनाना है. ராயல் வம்சத்தில் வர வேண்டுமென்றால் தன்னுடையது அனைத்தையும் பாபாவிடம் அர்ப்பணித்து தூய்மையாக ஆக்க வேண்டும். வரதானம். बाप द्वारा प्राप्ति हुई सर्व गजानों को कारी में लहाकर बढ़ाने वाला ज्ञानी யோகி तो ஆத்மா பவ. பாபாவின் மூலமான பிராப்தியான அனைத்து பொக்கிஷங்களையும் காரியத்தில் ஈடுபடுத்தி அதனை அதிகரிக்கக்கூடியவர்கள் ज्ञानी योगी आत्मा ஆகுக. बाप दादा ने बच्चों को सर्व गजानों से संपन्न बनाया. बाप दादा குழந்தைகளை அனைத்து பொக்கிஷங்களின் மூலமாக संपन्नமாக आकिउल्लार. लेकिन जो समय पर हर गजाना को काम में लाता उनको गजाना सदा बढ़ता जाता है. ஆனால் யார் அந்த பொக்கிஷத்தை சரியான நேரத்தில் சரியானபடி பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு பொக்கிஷம் அதிகரித்து கொண்டே இருக்கும். वो कभी ऐसे नहीं कर सकते, चाहते तो नहीं थे लेकिन हो गया. அவர்கள் ஒரு பொழுது இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, என்னன்னு, நான் விரும்பவில்லை ஆயினும் ஆகிவிட்டது. गजाने से संपन्न ज्ञानी योगी तो आत्मा पहले सोचता फिर करते. யார்கிட்ட பொக்கிஷங்கள் நிறைந்துள்ளதோ ஞானி யோகி ஆத்மாவோ அவர்களுடைய அடையாளம் என்ன? சிந்தித்து செயல் புரிவார்கள். செய்த பிறகு வருத்தப்பட மாட்டாங்க. செய்த பிறகு வருத்தப்படுறது பாபா பச்சாதாபம் சொல்கிறார். பட் ஞானி யோகி என்றால் என்ன? சிந்தித்து செயல் செய்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க. उनकी समय प्रमाण टच होता है और फिर कैच करके प्रैक्टिकल में लाते. அவர்களுக்கு நேரத்தின் அனுசாரமாக டச் ஆகும். நாம் அதனை கேட்ச் செய்து ப்ராக்டிக்கலில் கொண்டு வரும். एक सेकंड भी करने की बात सोचा तो ज्ञानी आत्मा नहीं कहेंगे. ஒரு செகண்ட் கூட செய்த பிறகு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களை ஞானி ஆத்மான்னு சொல்ல முடியாது. ஸ்லோகன். स्वभाव और विचार में अंतर होते भी स्नेह में अंतर नहीं होना चाहिए. स्वभावத்திலும் சிந்தனைகளிலும் வேறுபாடு என்பது இருக்கும். ஆனால் அதில் வேறுபாடு இருக்கலாம், நம்முடைய அன்பில் வேறுபாடு இருக்கக்கூடாது. யார் எப்படி இருந்தாலும் எல்லார்ட்டையும் அன்பார். ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவுடைய ரோல் வேறு வேறு. அதனால் ஒவ்வொருத்தருடைய சன்ஸ்காரம் வேறு வேறு, ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகள் வேறு வேறு. ஆனாலும் அந்த வித்தியாசங்கள் இருந்தாலும்
நாம் கொடுக்கக்கூடிய அன்புல வித்தியாசம் இருக்கக்கூடாது. 17 இன்னைக்கு ஸ்வமானம். நான் சதாசிவ் பாபாவின் துணையாகவும் மற்றும் உலகத்தில் சாட்சியாகவும் இருக்கும் ஆத்மா. பிரம்ம பாபா சதா ஒரு சிவ் பாபாவின் துணைவனாக இருந்தார். எனவே பிரம்ம பாபாவும் சிவ் பாபாவை போலவே சாட்சியாக ஆகிவிட்டார். சாத்தி சாட்சி. நம்ம ஸ்வயம் பகவானை நமக்கு துணையாக வைத்து கொண்டால் அதனுடைய லாபம் என்ன? நாம் பாபா பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் சாட்சியாக பார்க்க முடியும். சாட்சியாக இருந்தால் துணைவனின் துணை அனுபவம் ஆகும். யார் பார்வையாளராக இருந்து பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு பாபாவுடைய துணையின் அனுபவமாகும். மேலும் துணைவனாக இருந்தால் சாட்சியாகுவது எளிதாக தோன்றும். பாபாவை துணைவனை நம்ம வச்சுட்டா சாட்சியாக பார்க்கலாம். சாட்சியாக இருந்தால் அவர் துணைவன் என்ற அனுபவம் ஏற்படும். பிரம்ம பாபா ஞானத்தின் முதல் நாளிலிருந்து ஒரு பாபாவை துணைவனாக ஆக்கினார். பிரம்ம பாபா ஞானம் கேட்ட அந்த ஃபஸ்ட்டு டேலிருந்தே ஒரே ஒரு சிவ் பாபாவை தன்னுடைய துணைவனாக ஆக்கினார். மேலும் மெதுவாக தன்னுடைய தேகம் மற்றும் தேக உலகத்திலிருந்து சாட்சியாக ஆனார். அப்படியே பாபாவை பின்பற்ற வேண்டும். எப்படி பிரம்ம பாபா கொஞ்சம் கொஞ்சமாக தேகம் மற்றும் தேக உலகத்திலிருந்து டிட்டாச்ட் ஆனார். சாட்சியாக தான் நம்ம விலக முடியும், காட்சியாளராக ஆக முடியும். சாட்சின்னு என்ன? காட்சிகளை சாட்சியாக பார்க்கணும். பாபாவை கூடவே வைத்து கொள்ள முடியும். நல்லது. ஓம் சாந்தி. உடல் சுத்தத்தோட மனசோட சுத்தம்தான் அதிகமாக விரும்பப்படுது. அப்பேற்பட்ட சுத்தமான மனது கோபம், வெறுப்பு எதுவும் இல்லாமல் தெய்வீகத்தின் நறுமணத்தை பரப்பிட்டே இருக்கும். Cleanliness of the mind is more welcome than that of the body. Such mind is free from anger, hatred, and spreads the fragrance of